ஆயால் மார்ச் 4 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, திருமங்கை ஆழ்வார் ப்ரௌன் ஸ்டாச்சு. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ். இதுதான் வந்து திருமங்கை ஆழ்வார். இந்த சிலை வந்து பார்த்தோம்னா வெண்கல சிலை. இது வந்து பார்த்தோம்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா உருவாகியிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா லண்டன் மியூசியத்தில் இருந்தது. ஓகேங்களா, அந்த மியூசியத்தில் இருந்து இப்போ தமிழ்நாடுக்கு வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது நியூஸில் வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ 16வது செஞ்சுரி திருமங்கை ஆழ்வார். ஓகேங்களா, அந்த 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார். ஸோ மொத்தம் ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் 12 பேர். அதில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் வந்து திருமங்கை ஆழ்வார். ஸோ இந்த சிலை வந்து பார்த்தோம்னா அப்போது பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பார்த்தோம்னா லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆக்ஸ்போர்டில் இருக்கக்கூடிய ஆஷ்மோலன் மியூசியம். ஓகேங்களா, அந்த மியூசியம் இதுதான் வந்து பார்த்தோம்னா இங்கிலாந்துலேயே பழமையான மியூசியம், யூகேலேயே ரொம்ப பழமையான மியூசியம், 16வது செஞ்சுரியில் உருவாக்கப்பட்ட மியூசியம். ஸோ இந்த மியூசியத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம சிலை இருந்தது. ஓகேங்களா, இந்த சிலையை வந்து இப்போ மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ அதனால் நியூஸில் வந்திருக்கு இந்த திருமங்கை ஆழ்வார், 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார். இவங்க வந்து பார்த்தோம்னா வைஷ்ணவம். ஓகே, வைஷ்ணவத்தை சார்ந்தவங்க. இந்த ஆழ்வார்லாம் எழுதின மொத்த தொகுப்பு பார்த்தோம்னா திவ்ய பிரபந்தம். ஸோ திவ்ய பிரபந்தம் தான் இந்த ஆழ்வார்கள் எழுதப்பட்ட தொகுப்பு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா விஷ்ணு வழிபடுறவங்க இவங்களாம். ஓகேங்களா, இந்த சிலை வந்து பார்த்தா 500 வருஷத்துக்கு பழமையான பிரான்ஸ் ஸ்டாச்சு. இது வந்து இப்போ இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸு, நம்ம தெரிஞ்சுப்போம். ப்ளஸ் இது தாண்டி வந்து பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார் அவங்கள பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சிங்க, யூனிட் 8க்கு தேவைப்படும். ஸோ அடுத்த நியூஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா செஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ 93வது கிராண்ட் மாஸ்டர் வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா 17 வயசு. ஓகேங்களா, 17 வயசு ஆரவ் டெங்லே. இவங்க தான் அவர் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ கடைசியாக வந்து 93வது 93rd கிராண்ட் மாஸ்டராக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் 17 வயசுலேயே வந்து இவர் வின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தோம்னா மும்பையை சார்ந்தவர். ஸோ மும்பையை சார்ந்தவர், மும்பையோட 3வது கிராண்ட் மாஸ்டர். எப்போவுமே இந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இந்த 3 மாநிலத்தில் அதிகமாக வருவாங்க. ஸோ மும்பையிலேருந்து பார்த்தோம்னா 3வது பாருங்க, மொத்தம் 93ல் 3 பேர் தான் மும்பை. ஸோ அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுப்போம். 2வது 17 வயசு தான் இருக்குது. ஸோ இவர் தான் யங்கஸ்டான்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ டி குகேஷ், ஸோ தமிழ்நாட்டை சார்ந்த டி குகேஷ் தான் வந்து பார்த்தோம்னா யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர். 12 வயசுலேயே வந்து பார்த்தோம்னா 12 ஏஜில் வந்து பார்த்தோம்னா இவர் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். யங்கஸ்ட் அவர் தான். ஸோ 17வது வயசு. இவர் வந்து பார்த்தோம்னா 93வது. யங்கஸ்ட் யாரும் தெரிஞ்சு வச்சுப்போம் ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் டி குகேஷ். ஸோ முதல் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா ஸோ தமிழ்நாட்டை சார்ந்த விஸ்வநாத ஆனந்த். ஸோ அவர் தான் வந்து பார்த்தா முதல் கிராண்ட் மாஸ்டர் 1988. ஸோ இதில் 3 விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போதைக்கு 93வது யார், யங்கஸ்ட் யார், ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் யார். 1988ல் விஸ்வநாதன் ஆனந்த் அவருக்கு தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர். இப்போ செஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பேசப்பட்டது தமிழ்நாட்டில். ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, எக்ஸாமில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்க்க போது இம்பார்ட்டன்ட் புக்ஸ். ஸோ என்ன புக்குனா மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர், நல்லா ஒரு பேச்சு ஆளுமை உள்ளவர் தான் பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. ஸோ அதை பற்றி ஒரு புக்கு வந்து பார்த்தோம்னா வெளியிட்டிருக்காங்க. யார் இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா ஸோ யூனியன் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையோட அமைச்சரும் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட அமைச்சர் வந்து பார்த்தோம்னா மன்சுக் மாண்டவியா. அவர் இந்த புக்கை வந்து பார்த்தோம்னா டெல்லியில் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த புக்கை யார் எழுதுனாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க, தின்ராஜ் கக்கடையா. இவர் தான் வந்து பார்த்தோம்னா புக்கை எழுதியிருக்காரு. இவர் வந்து ஆகாஷவாணி, இப்போ நம்ம நியூஸ்லாம் கேட்போம்னா செய்தி, அதோட டைரக்டர் ஜெனரலாகிறாரு. இந்த புக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா காந்திஜியோட வாழ்க்கை, அவரோட பேச்சு திறமை. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சாதாரணமாக நம்ம பேசுறது ஒரு 4 பேர் 5 பேர் கேட்கறது பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த நாடுமே வந்து பார்த்தோம்னா காந்தி சொல்கிறத தான் கேட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேத வாக்கா இங்கே இருக்கக்கூடிய எல்லா சொசைட்டியும் வந்து கேட்டாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவரோட ஸ்பீச் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பூட்டி வச்சுருந்த வீட்டில் இருந்த பெண்கள் இருந்து மொத்தம் பேரும் ஏழை மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தோம்னா இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அதுக்கு அவரோட ஸ்பீச் எப்படி இருந்ததுன்றதை இந்த புக்கில் வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நேரம் கழிச்சு அந்த புக்கை படித்து பாருங்கள். இதுதான் இம்பார்ட்டன்ட் புக்ஸில் நீங்கள் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரை பொறுத்தவரைக்கும் ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, ஆந்திர பிரதேஷில் வந்து பார்த்தோம்னா ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ராஜெக்ட் அனுமான். எப்போவுமே ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகாவில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஏன்னா நம்மளோட பக்கத்து மாநிலன்றதுனால எக்ஸாமில் கேட்கலாம். ப்ராஜெக்ட் அனுமான் எதுக்குன்னா ரெடியூஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், மனிதனுக்கும் மிருகத்துக்கும் நடக்கக்கூடிய
அந்த கான்ஃப்ளிக்டை வந்து குறைக்கிறதுக்காக, ஓகே, அந்த மோதுதலை குறைக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்டை குறைக்க போகிறாங்க டெக்னாலஜி மூலமாக, வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ மூலமாக. ஏன்னா மனிதர்கள் வந்து பார்த்தோம்னா தங்களோட விவசாய நிலங்களும் வீடுகளும் பார்த்தோம்னா பெரிதாகினே போகுது. ஸோ காடுகளை நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அந்த கான்ஃப்ளிக்ட்ன்றது உருவாகுது. ஸோ இதை குறைக்கணுன்றதுக்காக ப்ராஜெக்ட் அனுமான் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அனுமானுக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ஈலிங் அண்ட் நர்ச்சரிங் யூனிட் ஃபார் மானிட்டரிங் எய்ட் அண்ட் நர்ச்சரிங் ஆஃப் வைல்ட் லைஃப். ஜஸ்ட் ஒரு ஃபுல் ஃபார்ம் தான். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராஜெக்ட் அனுமான், ஆந்திர பிரதேஷ், ரெடியூஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு நியூஸு, இம்பார்ட்டன்ட் டே. ஸோ மார்ச் 4 கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தோம்னா நேஷ்னல் செக்யூரிட்டி டே. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான நாள். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா உங்களோட டெரரிசம், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நெக்ஸல், அந்த மாதிரி நீங்கள் மெயின்ஸில் எழுதும்போது இந்த செக்யூரிட்டி டேவை மென்ஷன் பண்ணலாம் ஒரு பாயிண்ட்டாக. ஸோ இதுதான் வந்து மார்ச் 4 ராஷ்ட்ரிய சுரக்ஷா திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி டே மார்ச் 4. இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கொண்டாடும் வகையில், ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் இருக்காங்க, மிலிட்ரி இருக்காங்க, பேராமிலிட்ரி ஃபோர்ஸு, கார்ட்ஸு, கமாண்டோஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தினமாக வந்து பார்த்தோம்னா மார்ச் 4 வந்து இப்போ கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? நம்மளோட சேஃப்டிஸ், ஓகே, நமக்கு சந்தோஷமாக நம்ம இருக்கோம்னா அதுக்கு அவங்க தான் காரணம். ஸோ அதனால் வந்து பார்த்தா 1972 இருந்து பார்த்தோம்னா இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி டே கொண்டாடுறாங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேவை வந்து ஒரு பாக்ஸ் அப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்ச் 4 நேஷ்னல் செக்யூரிட்டி டே. அடுத்து பார்க்கும்போது மெயின்ஸ். ஸோ நம்ம வந்து காந்திஜி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம் ஐஎன்எம்மில் பார்ப்போம். மெயின்ஸ் ஐஎன்எம்மில் வந்து பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. ஸோ முக்கியமான ஒரு சிலபஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக மெயின்ஸுக்கு ஒரு கொஸ்டின் ஆச்சு நம்ம எதிர்பார்க்கலாம் காந்திஜியை பற்றி. ஸோ என்ன கொஷின்லாம் கேட்கலாம், இது வரைக்கும் கேட்ட கொஷின்லேருந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் இன்னும் கேட்க முடியும்னா, ஒன்று வந்து பார்த்தோம்னா அவரோட ஐடியாலஜி, அவரோட பிரின்சிபல்ஸ் என்ன, அவரோட ஐடியாலஜி என்ன, அவரோட பிரின்சிபல் என்னன்னு ஒரு கொஷின் கேட்கலாம். இதுவோ கேட்டதில்லை. ஸோ ஞாபகம் வச்சிங்கன்னா அகிம்சா, நான் வைலன்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா அமைதி முறையில் நம்ம வந்து பார்த்தா ஈடுபடணும், எந்த ஒரு வன்முறையும் நம்ம நிகழ்த்தக்கூடாது அப்படி சொன்னது ஒரு ஐடியாலஜி. சத்தியாகிரகா, ஸோ உண்மை தான். ஸோ எதுக்காக இருந்தாலும் உண்மைன்னு இருந்தார். அதுக்கடுத்து சர்வோதயா, வெல்ஃபேர் ஃபார் ஆல், மக்களுக்காக எல்லாத்துக்காகவும் இருந்தார். ரெண்டாவது சுதேசி, ஓகேங்களா, இந்தியன் கூட்ஸ், நம்மளோட உள்நாட்டு பொருட்களை வந்து பார்த்தோம்னா நம்ம பயன்படுத்தணும், வெளிநாட்டு பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னார், சுதேசி. ட்ரஸ்டிஷிப், இதில் வந்து பார்த்தோம்னா வெல்த், ஓகேங்களா, இந்த வெல்த்து தான் வந்து பார்த்தோம்னா வெல்த் வந்து பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது 1, 2, 3, 4, 5 இது 5த்தையும் பார்த்தோம்னா காந்தியோட பிரின்சிபலாகவும் இல்லை ஐடியாலஜிஸாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இதை தாண்டி வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம், கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் சொசைட்டி, காந்திஜி வந்து பார்த்தோம்னா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு இந்தியன் சொசைட்டின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தா காதி அந்த வில்லேஜ் இண்டஸ்ட்ரி ப்ரொமோட் பண்ணார், அன்டச்சபிலிட்டி வந்து குறைச்சார். ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஹரிஜன் கேம்பெயின், ஹரிஜன் சேவக் சங், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 1930s வந்து உருவாக்கியிருப்பார். 32 இதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஹரிஜன் கேம்பெயின் உருவாக்கியிருப்பார். கம்யூனல் ஹார்மோனி, இங்கே இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கலவரத்தெல்லாம் வந்து குறைக்கணும்னு பார்த்துருப்பாரு. செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் கிராம் ஸ்வராஜ், ஸோ இங்கே இருக்கக்கூடிய வில்லேஜ், ஒவ்வொரு வில்லேஜும் பார்த்தோம்னா சுதந்திரமாகவும் அந்த வில்லேஜுக்கு தேவையான பொருளாதாரம் அவங்களே வந்து உற்பத்தி பண்ணணும்னு இதில் சொல்லியிருப்பார். ஸோ இதையும் வந்து பார்த்தோம்னா ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க நீங்கள் மெயின்ஸில் நோட் பண்ணிங்க. இது ரெண்டும் வந்து ஒரு பாசிபிள் கொஷின். ஸோ இதை தாண்டி வேறு என்ன கேட்கலாம் அப்படி பார்த்தோம்னா அவரோட மூமெண்ட்ஸை பற்றி கேட்கலாம். அவர் என்னென்ன மூமெண்ட்லாம் வந்து இதெல்லாம் ஆரம்பித்தார். ஸோ காந்தியை பொறுத்த ஃபாதர் ஆஃப் நேஷன் எல்லாருக்கும் தெரியும், அகிம்சா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று வந்து சம்பாரன் சத்தியாகிரகா. ஸோ 1970 வந்து பார்த்தோம்னா பீகாரில் அந்த இண்டிகோ பயிர் பண்ணுறதை பற்றி சம்பாரன் சத்தியாகிரகா. அதுக்கடுத்து கேடா சத்தியாகிரகா, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டத்தை பற்றி கேடா சத்தியாகிரகா. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இந்திய காந்தியோட முக்கியமான ஒரு மூமெண்ட். ஓகேங்களா? இந்தியா லெவலில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பிரிட்டிஷோட பொருட்களை வாங்க மாட்டோம், நம்மளே நமக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா சால்ட் மார்ச், இங்கே இருக்கிற உப்பு கூட வரி போடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதனால் வந்து அந்த வரியை எதிர்த்து சட்ட மறுப்பு இயக்கம் வந்து பார்த்தோம்னா இந்த டைமில் பண்ணியிருப்பார் 1930s. ஓகேவா? ஜஸ்ட் அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. குவிட் இண்டியா மூமெண்ட் கடைசியாக வந்து பார்த்தோம்னா கிரிப்ஸ் மிஷன் ஃபெயிலியர் ஆகிடும். கடைசியில் ஒன்று டூ ஆர் டை, ஒன்று சாவும் இல்லைனா நமக்கு சுதந்திரத்தை பெறுவோன்னு காந்திஜி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதை தாண்டி ஐடியாலஜிஸ், இது தாண்டி வந்து பார்த்தா இதோட இம்பாக்ட், காந்தியோட இம்பாக்ட் பார்த்தோம்னா மாஸ் மொபைலைசேஷன். இங்கே இருக்கக்கூட இதுக்கு முன்னாடி இந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட மேல்தட்டு மக்கள் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மூமெண்ட்டில் கலந்துக்கினாங்க. ரொம்பவும் பார்த்தோம்னா வெகுஜன மக்கள் வந்து வரல. ஆனால் காந்தியால் தான் வந்து பார்த்தோம்னா வெகுஜன மக்கள், பெண்கள் எல்லாரையும் வந்து பார்த்தோம்னா இந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து கொண்டு வர முடிஞ்சது. நான் வைலண்ட், இது வரைக்கும் பார்த்தோம்னா
இத்தனை வருஷம் போராடி எந்த இடத்துலையும் ஒரு கலவரமே வந்ததில்லை. பாருங்க இவ்வளோ பேர் இந்தியாவே வந்து பார்த்தா ஒன்று சேர்க்குறாரு, ஆனால் எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இதை தாண்டி பார்த்தோம்னா இவரோட மூமெண்ட்டை வந்து பார்த்தோம் உலக லீடர்ஸ்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆஃப்ரிக்காவில், இதே வந்து சவுத் அமெரிக்காலாம் வந்து பார்த்தா இன்ஸ்பயர் பண்ணாங்க நிறைய லீடர்ஸ். ஸோ நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங், இவங்களாம் வந்து பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தங்கள் ஊரில் அவங்க நாட்டில் வந்து பார்த்தோம்னா இதே போராட்டத்தை தான் முன்னெடுத்தாங்க. ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து நெல்சன் மண்டேலா முன்னெடுத்திருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா உங்கள் மெயின்ஸில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதுதான் மெயின்ஸ் பாயிண்டர். அடுத்து நம்ம பார்க்குறது கொஷின் ஆஃப் த டே. ஸோ முக்கியமான மூமெண்ட் காந்தியில் பார்த்தோம்னா ஒன்று சம்பாரன், கேடா, அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். ஸோ நம்ம கேடா பற்றி பார்ப்போம். கேடா சத்தியாகிரகம் எதுக்கு சம்மந்தப்பட்டது? ஸோ கேடா சத்தியாகிரகம் எதுக்கு சம்மந்தப்பட்டது? ஒன்று வந்து பார்த்தா சால் டேக்ஸு, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து லேண்ட் ரெவன்யூ டேக்ஸு. ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா இண்டிகோ கல்டிவேஷன். ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ். ஸோ எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்களோ போஸ்ட் இருக்குது யூடியூப்பில், அதில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தா வீக்லி வந்து பார்த்தோம்னா வெற்றி ஐஎஸோட அஃபிஷியல் டெலகிராமில் வந்து பார்த்தோம்னா இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.